அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் தின வாழ்த்துக்கள். இப்போது கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவு சங்கங்கள் எப்படி காமன் பீப்புள் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் எம்பவர்மெண்ட்டு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி ஏற்படுத்துது, அதில் கூட்டுறவு சங்கங்கள் எப்படி பங்களிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. இந்தியாவில் 8.5 lakh கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், 8.5 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அதில் 32 கோடிக்கும் அதிகமான மக்கள் உறுப்பினராக இருக்காங்க. அதுலேயுமே முக்கியமாக பெண் விவசாயிகள். இந்த வருஷம் 2026 எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர். யுனைடெட் நேஷன்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பெண் விவசாயிகளுடைய முன்னேற்றத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு டைரி கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு நிறுவனம் அமுல், த டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமுலுடைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் இப்போ 1 லட்சம் கோடி கிராஸ் ஆகிருக்கு. இதில் 36 லட்சம் பெண் விவசாயிகள் டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தில் அமுல் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் மலைவாழ் மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தில் ட்ரைஃபெட் அதிகமான பங்கு வகிக்குது. ட்ரைஃபெட் அப்படிங்கிறது ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ், ட்ரைப்ஸ் இந்தியா அப்படிங்கிறது அதனுடைய ட்ரைஃபெட்டுடைய பிராண்டு. இப்போ இதில் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 18,000 கோஆப்ரேட்டிவ்ஸ், 18,000 கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. இதில் 1.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக செயல்படுத்தப்படுது. குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு வழங்கப்படுகின்ற வட்டியில்லா பயிர்க்கடன், அப்புறம் இப்போ தமிழக முதல்வர் அறிவித்த 2026 அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம். இதன் மூலயமா 14 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு 5,900 கோடி 5,900 crore கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. அப்புறம் வறுமையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிறது அரசினுடைய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் நடத்துகின்ற 35,000 நியாய விலை கடைகள் மூலமாக அந்த விலையில்லா அரிசி திட்டம் செயல்படுத்தப்படுது. அப்புறம் மகளிரை மகா சக்தியாக மாற்றுவது அரசினுடைய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திற்காக 30 லட்சம் வரை சுய உதவி குழு கடன்கள் வழங்கப்படுது. அப்புறமா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றணும், அவங்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இன்கோ சர்வ் கோஆப்ரேட்டிவ் டீ ஃபேக்ட்ரிஸ் செயல்படுது. இந்த கோஆப்ரேட்டிவ் டீ ஃபேக்ட்ரிஸ் சிறு தேயிலை தொழிலாளர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற இருளா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது என்னென்னா இருளா ட்ரைப்ஸ், அவங்க ஸ்னேக் கேச்சர்ஸ், பாம்பு பிடிச்சு அந்த பாம்புலேருந்து விஷம் எடுக்கிற கூட்டுறவு சங்கம். அதில் அதனுடைய 2 மெம்பர்ஸ் மாசி சடையன், வடிவேல் கோபால், அவங்க 2 பேருக்கு 2023 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்கள் அவங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்துறது, இதுக்கெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் அடிப்படையாக செயல்படுது. இதன் மூலயமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய விஷன் $1.5 trillion எக்கானமி, தமிழ்நாடுடைய எக்கானமியை அந்த அளவுக்கு உயர்த்ததில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கும். நன்றி, வணக்கம்.